கேபினட் அந்தஸ்தில் இருக்கின்ற ஒரு எதிர்க்கட்சி தலைவர், இந்த தேசத்தின் எதிர்க்கட்சி தலைவர், கேபினட் அந்தஸ்து மட்டுமல்ல, ஷேடோ கவர்மெண்ட் என்று சொல்லுவார். ஒரு ஷேடோ கேபினட். அவர்தான் இந்த தேசத்தில் ஆளுங்கட்சியை தட்டி கேட்கின்ற கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. ஏன் முன்வரிசையில அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித்ஷா, ஜெய்சங்கர், நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அமரும் பொழுது இந்த தேசத்தின் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களை முன்வரிசையில் உட்கார வைக்க அனுமதிக்கவில்லை, கடைசி வரிசையில் போடப்பட்டிருக்கிறது. नरेंद्र मोदी एक छोटी मानसिकता के और बड़े छोटे दिल के आदमी है और इसका प्रमाण वो खुद ही बार बार दे देते हैं। एक बात और भी है कि छोटे मन के लोगों से बड़ी बातों की उम्मीद नहीं करनी चाहिए। आज स्वतंत्रता दिवस समारोह पर नेता प्रतिपक्ष राहुल गांधी को 5वीं लाइन में बिठाकर नरेंद्र मोदी आपने अपनी कुंठा तो दिखा दी, लेकिन इससे राहुल गांधी को कोई फर्क नहीं पड़ता है। ராகுல் காந்தி முதல் வரிசையிலிருந்து 5வது வரிசையில் அமர்ந்திருக்கிறார். இவரை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் யார் என்று நீங்க பார்த்தீர்கள்னா அனைத்து நபர்களுமே ஒலிம்பிக் வீரர்கள். ராகுல் காந்தி எந்த இடத்தில் அமர்ந்திருக்க வேண்டும்? முதல் வரிசையில் அமர்ந்திருக்க வேண்டும். இதுதான் புரோட்டோகால் எடுத்து காட்டுகிறது. பிரைம் மினிஸ்டர் மோடி எந்த அளவில் ஒரு குறுகிய மனப்பான்மையுடன், ஒரு சுருங்கிய மனதுடன் இந்த வேலையை பார்த்திருப்பார் என்று நீங்க பார்க்க வேண்டும். ராகுல் காந்தி முதல் வரிசையில் அமர்ந்திருந்தால் ராகுல் காந்தி பக்கம் அனைத்து கேமராவும் திரும்பும். ராகுல் காந்தி அடானியை பற்றி கேள்வி கேட்கிறார். ராகுல் காந்தி இந்த மக்களுடைய குரலை ஒலித்துக் கொண்டிருக்கிறார். ராகுல் காந்தி நீட்டை பற்றி பேசுகிறார். ராகுல் காந்தி விலைவாசியை பற்றி பேசுகிறார். ராகுல் காந்தி இந்த நாட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு தவறான விஷயங்களை பற்றியும் பேசிக் கொண்டிருக்கிறார். வணக்கம். பிரைம் மினிஸ்டர் மோடியாக இருக்கட்டும், அமித்ஷாவாக இருக்கட்டும், நிர்மலா சீதாராமன் அவர்களாக இருக்கட்டும், ராஜ்நாத் சிங்காக இருக்கட்டும், ஜே.பி. நட்டாவாக இருக்கட்டும், நல்ல ஒட்டுமொத்த பிஜேபியின் தலைமையாக அவர்கள் பயப்படுவது ஒரே ஒரு பெயரை கேட்டுதான். அந்த பெயர் தான் ராகுல் காந்தி. ராகுல் காந்தியை மட்டம் தட்டுவதற்காக, அவரை கேவலப்படுத்துவதற்காக, அவரை அவமானப்படுத்துவதற்காக ஒவ்வொரு நாளும் புதிய புதிய திட்டங்கள் வழியாக இவர்கள் முயற்சி மட்டும்தான் எடுத்துக்கொண்டிருக்கிறார்களே ஒழிய அந்த முயற்சி பலிக்கவில்லை. இவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் பேக்ஃபயர் ஆகி கொண்டிருக்கிறது. நேற்று இதன்படி ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய திட்டப்படி ராகுல் காந்தியை மீண்டும் ஒரு முறை அவமானப்படுத்த போகிறோம் என்று மார்தட்டி கொண்டிருந்த பிஜேபி பேக்ஃபுட்டில் வந்துவிட்டது. காரணம், மக்கள் எழுப்பக்கூடிய கேள்வி, லீடர் ஆஃப் ஆப்போசிஷனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மரியாதையை, அந்த அங்கீகாரத்தை ஏன் இந்த அரசாங்கம் கொடுக்கவில்லை? இந்த புகைப்படத்தை பாருங்கள். ராகுல் காந்தி முதல் வரிசையிலிருந்து 5வது வரிசையில் அமர்ந்திருக்கிறார். இவரை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் யார் என்று நீங்க பார்த்தீர்கள்னா அனைத்து நபர்களுமே ஒலிம்பிக் வீரர்கள். ராகுல் காந்தி எந்த இடத்தில் அமர்ந்திருக்க வேண்டும்? முதல் வரிசையில் அமர்ந்திருக்க வேண்டும். இதுதான் புரோட்டோகால் எடுத்து காட்டுகிறது. புரோட்டோகாலை நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். எந்த அளவில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒவ்வொரு புரோட்டோகால் படி நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5 என்கிற அந்த பொசிஷன், அந்த ரேங்கிங் இருக்கிறது. அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியை, இந்த தவறான ஐடியாவை யார் கொடுத்தார்? எதற்காக மக்கள் கேள்வி கேட்கிறார்கள்? ஏன் ராகுல் காந்தியை 5வது வரிசையில் அமர வைத்தார்கள்? போன்ற பல்வேறு கேள்விகள். நடந்தது என்ன? நேற்று ரெட் ஃபோர்ட், அதாவது செங்கோட்டையிலிருந்து சுதந்திர தின விழாவை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். 1 மணி நேரம் வரை பிரைம் மினிஸ்டர் மோடி மிகப்பெரிய கனவுகளை மீண்டும் ஒரு முறை காட்டிவிட்டார். அந்த கனவுகளில் நீங்க பார்த்தீர்கள்னா எப்படி எலெக்ஷன் பிரச்சாரத்தில் அவர் பேசுவாரோ, ஜும்லாக்களை கொடுத்து வருவாரோ, அதே போன்ற ஜும்லாக்கள் நேற்றும் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஜும்லாக்கள் ஒரு பக்கம், ராகுல் காந்தி கடைசி வரிசையில் என்ன செய்து கொண்டிருந்தார் அதை கண்காணிப்பதற்காக, அதை கவனிப்பதற்காக ஒட்டுமொத்த மீடியாவுடைய கேமரா திரும்பியது. ஏன் ராகுல் காந்தி முதல் வரிசையில் அமரவில்லை? இந்த கேள்வியை மக்கள் கேட்க தொடங்கிவிட்டார்கள். ஏன் ராகுல் காந்தியை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் ஒலிம்பிக் வீரர்கள் என்று. ஆனால் இதிலிருந்து பல்வேறு நபர்கள் ராகுல் காந்தியை பாராட்டவும் தொடங்கினார்கள். ராகுல் காந்தி கரப்ட் ஊழல்வாதிகளுடன் அமரவில்லை. ராகுல் காந்தி இந்த நாட்டிற்காக உண்மையிலே உழைக்கக்கூடிய, இந்த நாட்டிற்கு பேரை புகழை தேடிக் கொடுக்கக்கூடிய அந்த உண்மையான விளையாட்டு போர் வீரர்களுடன் அமர்ந்திருக்கிறார். இதே போன்ற செயலைத்தான் ராகுல் காந்தியும் செய்திருக்கிறார். அரசியலில் மக்களுடைய அன்பை அவர் சம்பாதித்திருக்கிறார் என்கிற அந்த பாராட்டுகள் ராகுல் காந்திக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. பிரைம் மினிஸ்டர் மோடி எந்த அளவில்
ஒரு குறுகிய மனப்பான்மையுடன், ஒரு சுருங்கிய மனதுடன் இந்த வேலையை பார்த்திருப்பார் என்று நீங்க பார்க்க வேண்டும். ராகுல் காந்தி முதல் வரிசையில் அமர்ந்திருந்தால் ராகுல் காந்தி பக்கம் அனைத்து கேமராவும் திரும்பும். ராகுல் காந்தி அடானியை பற்றி கேள்வி கேட்கிறார். ராகுல் காந்தி இந்த மக்களுடைய குரலை ஒலித்துக் கொண்டிருக்கிறார். ராகுல் காந்தி நீட்டை பற்றி பேசுகிறார். ராகுல் காந்தி விலைவாசியை பற்றி பேசுகிறார். ராகுல் காந்தி இந்த நாட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு தவறான விஷயங்களை பற்றியும் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்தியா அலைன்ஸ், மம்தா பானர்ஜியோடைய அதே அரசாங்கத்தில் டாக்டருடைய மர்டர் அண்ட் ரேப் விஷயம் நடந்தது. அதிலும் ராகுல் காந்தி குரல் எழுப்பினார். மணிப்பூர் சென்று கொண்டிருக்கிறார். பல்வேறு விஷயங்களை ராகுல் காந்தி செய்யும் போது மக்கள் மத்தியில், மக்களுடன் அவர்களில் ஒரு நபராக ராகுல் காந்தி வலம் வரும்போது ராகுல் காந்தியுடைய இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவில் சோசியல் மீடியாவில் பெரிதளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறதோ அது பிஜேபியின் ஐடி விங், பிரைம் மினிஸ்டர் மோடியால் பொறுத்துக் கொள்ள முடியும். இதன்படி நேற்று அவருக்கு எதிராக ஒரு சதி நடந்தது. அதாவது 5வது வரிசையில் அமர வைக்கலாம் என்று. 5வது வரிசை என்றால் எந்த டிவி மீடியாவும் ராகுல் காந்தியை காட்ட மாட்டார்கள் என்கிற ஒரு நம்பிக்கை. ஆனால் இந்த இடத்தில் ஒட்டுமொத்த சோசியல் மீடியா இதே படத்தை எடுத்துக்காட்டி அரசாங்கத்தை கேள்வி கேட்கவும் தொடங்கிவிட்டார்கள். புரோட்டோகால் முறைப்படி யாரெல்லாம் முன் வரிசையில் அமர வேண்டும் என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. புரோட்டோகாலில் யார் முதலாம் இடம், யார் 2ஆம் இடம், அதுவும் இருக்கிறது. இந்த கேள்வி சோசியல் மீடியாவில் கேட்க தொடங்கிய உடனே டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார்கள். இல்ல ராகுல் காந்தி எங்க உட்கார வேண்டும் என்கிற அந்த விஷயத்தை நாங்கள் ஏற்கனவே கூறிவிட்டோம். ராகுல் காந்தி அதற்கான எந்த விதமான மறுப்பையும் தெரிவிக்கவில்லை. ராகுல் காந்தி தன் இருப்பிடத்தை மாற்றிக் கொடுக்கும்படி எந்த விதமான ரிக்வெஸ்டும் கேட்கவில்லை. அதனால் நாங்க மாற்றவும் இல்லை. இதையும் தாண்டி ஒலிம்பிக் வீரர்கள், வெற்றி பெற்ற வீரர்கள், அவர்களுக்கு முன் வரிசையில் நாங்க இடத்தை ஒதுக்கி கொடுத்திருந்தோம். அதனால் பல்வேறு நபர்கள் பின்னாடி போய்விட்டார். நிச்சயமாக முன் வரிசையில் விளையாட்டு வீரர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இதே இடத்தில் யூனியன் மினிஸ்டர் அமித்ஷா முதல் வரிசையில் இருந்தார். அவருக்கு ஒலிம்பிக் வீரர்களை பற்றின எந்த விதமான கவலையும் கிடையாது, மரியாதை கிடையாது. டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் முன் வரிசையில் அமர்ந்திருந்தார். அவர் இவரை கௌரவப்படுத்த விருப்பப்படவில்லையா? நிர்மலா சீதாராமன் அவர்கள் பைனான்ஸ் மினிஸ்டர், அவர் இதே ஒலிம்பிக் வீரர்களை பாராட்ட நினைக்கவில்லையா? எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டர் எஸ் ஜெய்சங்கர் அவர்களுக்கும் இந்த விளையாட்டு வீரர்களுக்கும் எந்த விதமான எமோஷன்ஸுமே கிடையாது. முன்னாள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மத்திய பிரதேஷ் சிவராஜ் சிங் சௌஹான் அவரும் இந்த வரிசையில் அமர்ந்திருந்தார். இது போன்ற பல்வேறு நபர்கள் 2வது வரிசையில், 3வது வரிசையில் இதே பிஜேபியின் யூனியன் மினிஸ்டர்கள் இருந்தார்கள். 5வது வரிசையில் காங்கிரசின் பிரசிடென்டான மல்லிகார்ஜுன் கர்கேக்கும் இந்த இடம் கிடைத்தது. ராகுல் காந்திக்கும் அந்த இடம். இந்த 5வது வரிசை, அதாவது கடைசி லாஸ்ட் லைன், அதில் எதற்காக அமர வைத்தார்கள் என்கிற இந்த கேள்வியை பார்த்ததற்கு தான் உங்களுக்கு புரிய வரும். இந்த புரோட்டோகாலை பாருங்க. இது அரசாங்கம் வெளியிடக்கூடிய புரோட்டோகால். நானோ நீங்களோ இதை தயாரிக்கவில்லை. அரசாங்கம் நியமிக்கக்கூடிய இந்த பதவி லெவல் எங்கெல்லாம் இருக்கிறது. முதல் இடத்தில் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இருக்கிறார், நம்பர் 1. அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. அவர் மேடையில் ஃப்ரண்ட் லைனில் அவர் தான் இருப்பார். 2வது இடம் வைஸ் பிரசிடென்ட். 3வது இடத்தில் தான் பிரைம் மினிஸ்டர் மோடி வருகிறார். அரசாங்கத்தில் இருக்கும் போது பிரைம் மினிஸ்டர், ஷேடோ கவர்மெண்ட்ல இருக்கும் போது லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ராகுல் காந்தி. இந்த இடத்தில் கவர்னர் ஆஃப் ஸ்டேட் வித்தின் தேர் ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸ். எங்கெல்லாம் ஸ்டேட்ஸ் இருக்கிறது, எப்படி பிரசிடென்டோட பொசிஷன் இருக்குது அதே போன்ற பொசிஷன் கவர்னருக்கு ஸ்டேட்ல இருக்கு. ஃபார்மர் பிரசிடென்ட் 5வது இடம். 5A டெபுட்டி பிரைம் மினிஸ்டர். 6th பிளேஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா 5வது இடம். 7வது இடத்தை நீங்க கவனமாக பார்க்க வேண்டும். இந்த இடத்தில் தான் இந்த ஒட்டுமொத்த சிக்கலும் உங்களுக்கு புரிய வரும். கேபினெட் மினிஸ்டர் ஆஃப் யூனியன், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், அதாவது யூனியன் மினிஸ்டர், கேபினெட் மினிஸ்டர் இல்ல சீஃப் மினிஸ்டர், டெபுட்டி சேர்மன் பிளானிங் கமிஷனுடைய டெபுட்டி சேர்மன், ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர்ஸ், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அண்ட் லோக்சபா ஆர் ராஜ்யசபா. லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ராகுல் காந்தி. இவர்களுக்கு அந்த முன் உரிமை கிடைக்கிறது. அதாவது எந்த பொசிஷன் கேபினெட் மினிஸ்டர்களுக்கு, அதாவது அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர், இவர்களுக்கு எந்த அளவில் நீங்க மரியாதையை, அந்த பொசிஷனை நீங்க வழங்குகிறீர்களோ அதே அளவு ராகுல் காந்திக்கும் அந்த புரோட்டோகாலில் இடம் இருக்கிறது. இது நான் தயாரித்த காகிதம் கிடையாது. இது அரசாங்கம் வெளிவிட்ட இந்த காகிதம். இதில் நீங்க பார்த்தீர்கள்னா புரோட்டோகால் முறைப்படி கிட்டத்தட்ட ஒரு
26 பொசிஷன் இருக்குது. கடைசியாக நீங்க பார்த்திருக்கலாம் ஜாயிண்ட் செக்ரட்டரிஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஆபீசர்ஸ் ஈக்குவலண்ட், ரேங்க் ஆபீசர்ஸ், மேஜர் ஜெனரல், இந்த மாதிரியான விஷயங்களை இவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, ராகுல் காந்தியுடைய அதே புகைப்படத்தை மீண்டும் ஒரு இதை பாருங்கள். ராகுல் காந்தியை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் யார்? விளையாட்டு வீரர்கள். தன்னுடைய பொசிஷனை, தன்னுடைய இமேஜை தானாகவே கஷ்டப்பட்டு உருவாக்கி அந்த இடத்தை மக்கள் மனதில் அந்த இடத்தை பிடித்த நபர்கள். அதே இடத்தில் ராகுல் காந்தி இருந்து இருக்கிறார். நிர்மலா சீதாராமன், அமித்ஷா, ராஜ்நாத் சிங், இது போன்ற பல்வேறு தலைவர்கள். இவர்களுக்கு எப்படி இந்த இடம் கிடைக்கும்? இடி வழியாக பல தலைவர்கள் இந்த அரசாங்கத்தில் இருக்கிறார்கள். சிபிஐ வழியாக பல தலைவர்கள் இங்கே இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு பிரபுல் பட்டேல் எடுத்துக்கொள்ளுங்கள், அஜித் பவாரை எடுத்துக்கொள்ளுங்கள், ஹேமந்த் பிஸ்வ சர்மாவை எடுத்துக்கொள்ளுங்கள். இது போன்ற ஒரு நீண்ட பட்டியல் இருக்கிறது. கரப்ட் பாலிட்டிஷியன் மிகப்பெரிய பொசிஷன்களில் இருக்கிறார்கள். இந்த நபர்கள் ஒரு பக்கம், ராகுல் காந்தி நடைபயணமாக இந்தியா முழுவதும் மக்களிடம் நடந்து சென்று, இன்னைக்கும் நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு செருப்பு தைக்கிற சாதாரணமான தொழிலாளியாக இருக்கட்டும், பைக் மெக்கானிக்காக இருக்கட்டும், அல்ல கூலி தொழிலாளர்களாக இருக்கட்டும், எந்த இடத்திற்கு போனாலும் ராகுல் காந்தி ஒரு சாதாரணமாக மக்களை சந்திக்கக்கூடிய வேலைகளை பார்க்கிறோம். அப்போ மக்களின் தலைவராக ராகுல் காந்தி நேசிக்கப்படுகிறார், ராகுல் காந்தி பார்க்கப்படுகிறார். இது அரசாங்கத்திற்கு பிடிக்கவில்லை. எத்தனையோ கோடி ரூபாய் செலவழித்து பார்த்து விட்டோம். பப்பு என்றவரை சித்தரிக்க பார்த்தோமே, இன்னைக்கு ஏன் ராகுல் காந்தி இந்த அளவில் மக்கள் நேசிக்கிறார்கள்? ராகுல் காந்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலே ஒட்டுமொத்த மீடியா நினைத்தாலோ, இஷ்டப்பட்டோ இஷ்டப்படாமல் இருந்தாலோ அதை கவர் செய்ய கட்டாயப்பட்டிருக்கிறது. ராகுல் காந்தியுடைய ஒவ்வொரு கேள்வியும் நேரடியாக அடானியை டார்கெட் செய்யும்படி இருக்கிறது. ராகுல் காந்தியுடைய ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் நேரடியாக பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய அரசாங்கத்தில் நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டும்படி இருக்கிறது. இதிலிருந்து தப்பிக்கவே முடியாது இந்த விஷயம். ராகுல் காந்தி 5வது இடத்தில் விட்டுவிடுங்கள், 50வது இடத்தில், 50வது வரிசையில், கடைசி வரிசையில் அவரை வைத்தீர்கள்னா கூட கேமரா அவர் பக்கம் திரும்பும். கேமரா திரும்பவில்லை என்றால் கூட மக்கள் அவரை கவர் செய்து காட்டுவார்கள். ராகுல் காந்தியை எந்த அளவில் நீங்க பப்பு என்று சித்தரிக்க பார்த்தீர்களோ, இன்னைக்கு ராகுல் காந்தி பப்புவாக கிடையாது. ராகுல் காந்தி மக்களின் பிரதிநிதியாக ஒழிக்க தொடங்கிவிட்டார். செபி விவகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், ஹிண்டன்பர்க் விவகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த அளவில் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய அரசாங்கம் ஒரு தனியார் கார்ப்பரேட்டை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய ஒட்டுமொத்த சக்தியை இன்வெஸ்ட் செய்து கொண்டிருக்கு. ராகுல் காந்தியை விட்டுவிடுங்கள், பிரைம் மினிஸ்டர் மோடி நேற்று என்னெல்லாம் பேசினார் என்று நீங்க அதை பார்த்தால் கூட உங்களுக்கு புரிய வரும். ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் எந்த அளவில் பிரைம் மினிஸ்டர் மோடி பேசினாரோ, பொய்களை பேசினாரோ, அதே லெவல் தான் நேற்றும் பிரைம் மினிஸ்டர் மோடி பொய்களை பேசிக் கொண்டிருந்திருக்கிறார். உதாரணத்திற்கு நீங்க பார்த்தீர்கள்னா 2047 ஆண்டு இந்தியா வல்லரசான நாடாக மாறிவிடும். 2047 ஒரு செக்யுலர் பாலிடிக்ஸையும் பேசியிருக்கிறார். எந்த செக்யுலரிசத்தை இவர்கள் எதிர்த்து வருகிறார்களோ அதே செக்யுலர் பாலிடிக்ஸை பற்றி பேசுகிறார். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை பற்றி பேசுகிறார். இந்த நாட்டில் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய பொய்களுடைய இன்னொரு சின்ன உதாரணத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். நேற்று இந்த பொய்யை அவர் பேசியிருந்தார். உதாரணத்திற்கு பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய உரைகளை ஒரு முறை எடுத்து பாருங்கள். தி வயர் வெளிவிட்ட இந்த ரிப்போர்ட்டை நான் படிக்கிறேன். பிரைம் மினிஸ்டர் மோடி இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது 173 இடங்களில் பிரச்சாரத்தை எடுத்து காட்டினார். தன்னுடைய 173 பிரச்சார உரைகளில் 110 முறை இஸ்லாமியோபோபிக், அதாவது இஸ்லாமியர்களுக்கு எதிராக தானே பேசினாருடைய வேறு எதுவுமே அவர் செய்யவில்லை. இதே போன்ற வெறுப்புகளை ஒவ்வொரு நாளும் பிரைம் மினிஸ்டர் மோடி பரப்பி வரும்போது, இன்னொரு புறம் ராகுல் காந்தி போன்ற தலைவர்கள் முகப்பத் கி துகான் என்று மக்களிடையே போய் சந்திக்கும் போது, அதாவது நான் அன்பை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று பேசும்போது மக்கள் அவர் பக்கம் தன்னுடைய கவனத்தை செலுத்துகிறார்கள். இதை பற்றி தமிழ்நாடு காங்கிரஸ் பிரசிடென்ட் செல்வ பெருந்தகை அவரிடம் நாங்க ஒரு சின்ன பைட்டை கேட்டிருந்தோம். ஒரு இதே கேள்வி எடுத்து வைத்திருந்தோம். நீங்க எப்படி இதை பார்க்கிறீர்கள்? 5வது வரிசையில் ராகுல் காந்தியை அமர வைத்தது, 5வது வரிசையில் காங்கிரஸ் பிரசிடென்ட் மல்லிகார்ஜுன் கர்கே அவர்களை அமர வைத்தது. அவர் என்ன கூறினார்? அதையும் நீங்க கேட்டு விடுங்கள்.
நேற்றைய தினம் இந்தியாவின் சுதந்திர தின விழாவை செங்கோட்டையில பிரதமர் கொடியேற்றி உரையாற்றினார். இந்த கூட்டத்திற்கு எதிர்க்கட்சி தலைவராக, பிரதான எதிர்க்கட்சி தலைவராக தலைவர் ராகுல் காந்தி செயலாற்றி கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் பேரியக்கத்தின் மேலாள் தலைவர். அவருக்கு ஏன் உரிய மரியாதை அளிக்கவில்லை, புரோட்டோகால் என்று சொல்லுகின்ற நம்முடைய மரபை கடைபிடிக்கவில்லை என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. விருப்ப அரசியல், பாசிசம், இதையெல்லாம் தொடர்ந்து 10-11 ஆண்டுகளாக நாம் பார்த்து வருகிறோம். ஆனால் தற்போது சுதந்திர தின விழா என்பது இந்திய தேச மக்கள் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ளவர்களெல்லாம் இந்திய ஜனநாயகம் எப்படி இருக்கிறது என்பதை கூர்ந்து கவனித்து வருகிறார்கள். இந்த வேளையில எதிர்க்கட்சி தலைவரை முன் வரிசையில் உட்கார வைக்காமல் கடைசி வரிசையில உட்கார வைத்ததுடைய நோக்கம் என்ன, அவர்கள் சொல்லும் காரணங்கள் என்ன? ஒலிம்பிக் வீரர்கள் வந்திருப்பதால் அவர்களுக்கு முன் வரிசை கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். அது யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆனால் கேபினட் அந்தஸ்தில் இருக்கின்ற ஒரு எதிர்க்கட்சி தலைவர், இந்த தேசத்தின் எதிர்க்கட்சி தலைவர், கேபினட் அந்தஸ்து மட்டுமல்ல, ஷேடோ கவர்மெண்ட் என்று சொல்லுவார்கள், ஒரு ஷேடோ கேபினட். அவர்தான் இந்த தேசத்தில் ஆளுங்கட்சியை தட்டி கேட்கின்ற கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. ஏன் முன்வரிசையில அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித்ஷா, ஜெய்சங்கர், நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அமரும் பொழுது இந்த தேசத்தின் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களை முன் வரிசையில் உட்கார வைக்க அனுமதிக்கவில்லை, கடைசி வரிசையில் போடப்பட்டிருக்கிறது. அவரும் இந்த தேசம்தான் முக்கியம், சுதந்திர தினம்தான் முக்கியம், இந்த விழாவை எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்று மிகவும் கண்ணியமாக பெருந்தன்மையுடன் பின் வரிசையில் அமர்ந்திருந்தார். வேறு யாராவது இருந்திருந்தால் பின் வரிசையில் அமர்வதற்கு ஒப்புக்கொண்டிருக்க மாட்டார்கள், வெளிநடப்பு செய்திருப்பார்கள் அல்லது அங்கேயே பிரச்சனை எழுப்பியிருப்பார்கள். இவர் எங்கு உட்கார்ந்திருந்தாலும் இது இந்த தேசத்தின் சுதந்திர தின விழா அப்படி என்று பெருந்தன்மை. ஆனால் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களும் ஜனநாயக மாண்பை காப்பாற்ற துடித்துக் கொள்பவர்களும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த வகையில் தான் என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்கிறேன். அவர் பெருந்தன்மையாக கடைசி வரிசையில் அமர்ந்து விட்டார் என்பதால் இதை கடந்து போய்விட முடியாது. வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது அன்னை சோனியா காந்தி எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அவரை முன்வரிசையில் அமர வைத்தார்கள். இது நாடறிந்த உண்மை. இன்றும் வீடியோவில், தொலைக்காட்சியில் அது வைரலாகி கொண்டிருக்கின்றன. ஏன் நாங்கள் 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கும் பொழுது எதிர்க்கட்சி தலைவரை முன்வரிசையில் அமர வைத்திருக்கிறோம்? இதுதான் காங்கிரஸ் உடைய பண்பு, காங்கிரஸ் உடைய ஜனநாயகம். இதையெல்லாம் எப்பொழுது RSS பிஜேபியும் கற்றுக்கொள்ள போகிறது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. ஆனால் இதை நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்றால், ஜனநாயகத்தை மீறப்பட்டிருக்கிறது என்று. ஆனால் பாஜக என்ன சொல்லுகிறது என்றால், பாஜகவுடைய தலைவர்கள், பாஜகவுடைய கேபினெட் அமைச்சர்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்களை முன்வரிசையிலும், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் முன்வரிசையில் அமர்வதால் ஜனநாயகத்திற்காக போராடும், ஜனநாயக மாண்புகளை காப்பாற்ற தினந்தோறும் போராடி கொண்டிருக்கும் ராகுல் காந்தியை அவர்களுக்கு சமமாக உட்கார வைக்க மறுத்து விட்டார்களா என்பதுதான் கேள்வி. ஆகவே எங்கிருந்தாலும் ஜனநாயகம் தழைத்து ஓங்கும். ஜனநாயகவாதியான இந்த தேசத்தின் குரலாக, முகமாக இருக்கின்ற ராகுல் காந்தி அவர்கள் இதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை என்றாலும் இதை கடந்து போய்விட முடியாது. ஜனநாயகத்தின் மீது, ஜனநாயகத்தின் மாண்பு மீது நம்பிக்கை உள்ளவர்கள் குரல் எழுப்பி ஆக வேண்டும். இது என்னுடைய குரல் மட்டுமல்ல, இந்த தேசத்தின் குரலாக ஒவ்வொருவரும் இதை பதிவு செய்ய வேண்டும். ராகுல் காந்தியின் இந்த விவகாரத்தை பற்றின உங்களுடைய கருத்து என்னவாக இருந்தாலோ அதை நீங்க தயவு செய்து கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதலாம். ராகுல் காந்தியை பப்புவாக சித்தரிப்பதற்காக எத்தனை முறை, எத்தனை வழிகளை இவர்கள் கண்டுபிடித்தாலும் மக்கள் ஏன் ராகுல் காந்தியை நேசிக்கிறார்கள்? இந்த கேள்விக்கான விடயத்தை இங்கே கூறலாம். கடைசியில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பியூரோக்ராட்டுக்கும் புரோட்டோகால் நிச்சயமாக தெரியும். புரோட்டோகாலை மீறி அவர்கள் வேலை பார்க்க மாட்டார். அப்போ நிச்சயமாக டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில இருந்தோ இல்ல ஹோம் மினிஸ்ட்ரியில இருந்தோ இந்த உத்தரவு வந்திருக்கிறது. ராகுல் காந்தியை முன்வரிசையில் நீங்க அமர வைக்க கூடாது, ராகுல் காந்தியை எப்படியாவது கீழ்த்தனமாக நடத்த வேண்டும், மட்டம் தட்ட வேண்டும் என்கிற இந்த விஷயத்தை யார் எடுத்து காட்டினார்? எதற்காக இந்த செயலை இவர்கள் செய்தார்கள்? இந்த செயலுக்கு பின்பு எதற்காக இவர்கள் பொய் பேசி வருகிறார்கள்? எதற்காக ஒரு குறுகிய மனதுடன் இந்த நாட்டு அரசாங்கம் ராகுல் காந்திக்கு எதிராக வேலை பார்க்கிறது? எதற்காக ஒரு குறுகிய மனதுடன் இந்த நாட்டு அரசாங்கம் எதிர்கட்சிகளை பார்த்து வருகிறது? பிரைம் மினிஸ்டர் மோடி, பிஜேபியின் குறுகிய மனதை பற்றின உங்களுடைய கருத்துக்களுக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்கள். எங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கி வருகிறார்கள். எங்களுடைய வீடியோக்கள் பல இடங்களில் போவதல்ல, நீங்க அதை ஷேர் செய்யும் போது பல 1000 லட்சம் நபர்கள் அதை பார்க்க வாய்ப்புகள் இருக்கிறது. எங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சிறிய உதவி இதுதான். தயவு செய்து இந்த வீடியோவை பார்த்த உடனேயே லைக் போடுங்கள், பகிருங்கள், உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இதை தாண்டி கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI ID வழியாகவும் எங்களுடைய சேனலுக்கு நீங்க ஆதரவை அனுப்பலாம். நன்றி, வணக்கம். Kareem's Biryani Paradise at Liberty and Catering Services.
கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.